හෙටත් අපි ශ්‍රී ලංකාවේ புதிய அரசாங்கத்தின் முதலாவது உதா கம்மானிய திட்டம் இன்று வலியுய பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் திட்டமான உதா கம்மானிய என்ற திட்டம் 22 வருடங்களுக்கு பின்னர் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பத் நுவர இஸ்ரோபாய கிராமம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் 25 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கிராமத்தில் வீதி, நீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த கிராமம் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் பொது மண்டபம் ஒன்றையும் அமைச்சர் மக்கள் பாவனைக்காக கையளித்தார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்தியும் இடம்பெறவில்லை என எதிர்த்தரப்பினர் தெரிவிக்கின்றனர். கண்களுக்கு தென்பட்ட அளவில் அபிவிருத்தி நடைபெறவில்லை என்றும் சொல்கிறார்கள். நான் இந்த எதிர்த்தரப்பினருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆங்காங்கே எட்டி எட்டி பார்த்து கதைப்பதற்கு பதிலாக நீங்கள் வேலைகளை பார்க்க வேண்டுமானால் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சு செய்கின்ற வேலைகளை வந்து பார்க்குமாறு கூற விரும்புகிறேன். அந்த எதிர்த்தரப்பினருக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன். 2025 ஆண்டு அளவில் அனைவருக்கும் நிழல் அமைத்துக் கொடுப்பதற்கு ரணசிங்க பிரேமதாசவின் பெயரில் எங்கள் அரசாங்கம் நம்பிக்கை வழங்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.